இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ரக்சர் என்னன்னா ஆசிஃப். ஆசிஃப் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா போல, மாதிரி ஆர் என்றும் போர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அர்த்தம் தருங்க. இப்போ இந்த ஆசிஃபை நம்ம எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, எப்போல்லாம் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இது உண்மை மாதிரி இருக்குது ஆனால் இது உண்மை இல்லை அப்படின்னு நம்ம சொல்வோமோ, அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதாச்சும் நம்ம ஒரு இமேஜினரி விஷயம்னா நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறப்போ, அதாவது கற்பனையாக நம்ம பேசும்போதும் சரி, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸாஜரேட் பண்ணி பேசும்போது, அதாவது ஒரு விஷயத்தை நம்ம மிகைப்படுத்தி பேசும்போதும் நாம ஆசிஃப் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ கீழே இந்த எக்ஸாம்பிளை பாருங்க. He speaks as if he knows everything. He speaks as if he knows everything. அப்படின்னா அவன் எல்லாவற்றையும் தெரிந்தவன் போல பேசுகிறான். பார்க்குறதுக்கு அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க மாதிரி இருக்கு, ஆனால் அவனுக்கு எதுவும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் he speaks as if he knows everything அப்படின்னு நம்ம சொல்வோம். இப்போ இந்த செகண்ட் எக்ஸாம்பிளை பாருங்க. He acts as if he is the boss here. He acts as if he is the boss here. அப்படின்னா அவன் இங்கே பாஸ் போல அவன் நடந்துக்கிறான் அப்படிங்கிற அர்த்தம். பட் பார்க்குறதுக்கு அவன் பாஸ் மாதிரி இருக்கான், அண்ட் ஆக்சுவலாக அவன் பாஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் ஆசிஃபை யூஸ் பண்ணி he acts as if he is the boss here அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்த நம்ம ஸ்ட்ரக்சர் என்னன்னா ஆசிஃப் அப்படின்னா எப்பெல்லாம் நாம் இது உண்மை மாதிரி இருக்குது ஆனால் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்வோமோ அப்போவும், அதுக்கப்புறம் நாம் கற்பனையாக ஏதாவது பேசும்போதும் சரி, அதுக்கப்புறம் நாம் ஒரு விஷயத்தை நம்ம மிகைப்படுத்தி பேசும்போதும் சரி, நம்ம ஆசிஃப் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். அண்ட் ஹோப் இட் வாஸ் அன் யூஸ்ஃபுல் ஒன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.